குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் பேப்பரில் வந்து டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, யூஸ் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த எல்பிபி மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 4x1 + x2 சப்ஜெக்ட் டு 3x1 + x2 greater than or equal to 3, 4x1 + 3x2 greater than or equal to 6, x1 + x2 less than or equal to 4 with x1 x2 greater than or equal to 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் மறுபடியும் எழுதி காட்டுறேன். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 4x1 + x2 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3x1 + x2 greater than or equal to 3, அது மாதிரி 4x1 + 3x2 greater than or equal to 6, அதுக்கப்புறம் ப்ளஸ் x2 less than or equal to 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க with x1 x2 greater than or equal to 0. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டு. நம்ம முன்னாடியே என்ன சொன்னோன்னா, கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் டைப்பில் இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து greater than or equal to டைப்பில் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து less than or equal to டைப்பில் இருக்குது. அதனால இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா greater than or equal to டைப்புக்கு மாற்றணும். அப்போ என்ன செய்வோன்னா த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணால் எல்லாமே greater than or equal to டைப்பில் வந்துடும். இப்போ வந்து நம்ம டியூவல் வந்து எழுதலாம். ஸோ டியூவல் எழுதும் போது என்ன செய்வோம்? ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் மினிமமில் அப்போ இதை மேக்ஸிமம்க்கு மாற்றணும் அப்படின்னா மேக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரைண்ட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து 3 6 4. அப்போ இது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா வந்து 3w1 + 6w2 - 4w3 அப்படின்ட்டு வரும். அதாவது நம்ம மூணாவது கன்ஸ்ட்ரைண்ட்டாக இதை தான் வந்து எடுக்கணும். ஓகேவா? சரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் எழுதணுமா? ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்த்தோம்னா x1க்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 3w1 + 4w2 - w3 அப்படின்ட்டு வரும். அதை மாதிரி x2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா w1 + 3w2 - w3 அப்படின்ட்டு வரும். ஸோ அங்கே greater than or equal to கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம less than or equal to அப்படின்ட்டு போட்டுடலாம். மேக்ஸ் இசட்டில் இருக்கக்கூடியது 4ம் 1ம், அந்த 4 1 தான் வந்து இங்கே போடுவோம். வித் இங்கே w1 w2 w3 எல்லாமே வந்து greater than or equal to 0. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டியூவல் ஆஃப் த கிவன் எல்பிபி. இதை வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா வந்து 3w1 + 4w2 - w3 + s1 = 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதை மாதிரி வந்து w1 + 3w2 - w3 + s2 = 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் இதை மாதிரி எழுதிடுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதியாச்சு அப்படின்னா வந்து டேபிள் வந்து போடணும். ஸோ 2 கன்ஸ்ட்ரைண்ட் தான். அப்போ 2 ரோ வரும். ரெண்டுமே less than or equal to 2 அப்படிங்கிறதுனால s1 s2 தான் வந்து நமக்கு இருக்கும். காலம் வைஸ் பார்த்தா 3 வேரியபிள்ஸ் இருக்குது, w1 w2 w3. அது தவிர 2 ஸ்லாக் s1 s2 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோவை ஃபில் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 4 - 1 அப்படின்ட்டு இருக்குதா? ஸோ அதனால் நம்ம 3 4 - 1ன்னு போட்டிருப்போம். ரெண்டாவது ஈக்குவேஷனில் 1 3 1ன்னு இருக்கா? அதனால் இங்கே 1 3 1ன்னு போட்டிருப்போம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு 4ம் 1ம் இருக்கும். அதனால் அந்த 4 1 இங்கே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லாக்கு பார்த்தோன்னா எப்போவுமே 1 0 0 1 அப்படி தான் வந்து எழுதுவோம். அதை வந்து எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இசட்ஜே கண்டுபிடிக்கணும். இசட்ஜே கண்டுபிடிக்கும் போது இங்கே ரெண்டுமே வந்து 0 தான் இருக்குங்கிறதுனால இசட்ஜே ரோ முழுக்க நமக்கு வந்து 0 தான் வரும்.
ஸோ அப்போ இசட்ஜே ரோ முழுக்க 0ன்னு போட்டதுக்கப்புறம் இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜேங்கிறது வந்து கீழேருந்து மேலே இதை மாதிரி வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கீழேருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 -6 4 0 0 அப்படின்ட்டு வரும். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் வந்து -6. அப்போ நமக்கு வந்து W2ங்கிற இந்த காலம் தான் வந்து என்டரிங் காலம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ என்டரிங் காலம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லீவிங் ரோ கண்டுபிடிக்கணும். ஸோ லீவிங் ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு 4/4 போட்டோன்னா 1ன்னு வரும். 1/3ன்னு போட்டோன்னா 0.3 அப்படின்ட்டு வரும். அப்போ ரெண்டுத்தில் சின்னது வந்து 0.3. அப்போ நமக்கு என்னவாகும் அப்படின்னா வந்து S2ங்கிற ரோ வெளியில் போய் W2ங்கிற காலம் வந்து என்ட்ரி ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதனோட இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடியது 3. அப்போ இந்த 3யை தான் வந்து நம்ம பிவட்டல் எலமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிவட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது டேபிள் போடணும். ஸோ ரெண்டாவது டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து S1 அப்படியே இருக்கும். S2 வெளியில் போய் W2 உள்ளே வருது. இதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6. இசட்ஜே போட்டுக்கணும். இசட்ஜே மைனஸ் சிஜே போட்டுக்கணும். காலமில் வந்து பி காலம் W1 W2 W3 S1 S2 எல்லாமே போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக பிவட்டல் காலம் பிவட்டல் எலமெண்ட் ரெண்டாவது ரோவில் இருக்குது. அதனால் ரெண்டாவது ரோவை முதல்ல ஃபில் பண்ணிடலாம். எப்படி ஃபில் பண்ணுவோன்னா பிவட்டல் எலமெண்ட்டை வச்சு அந்த ரோ முழுக்க டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது கிடைக்கும்? 1 வந்து 3யை வச்சு டிவைட் பண்ணும்போது 1/3. ஸோ இதுவும் வந்து 1/3, இது வந்து 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது வந்து 1/3 அப்படின்ட்டு எழுதுவோம். 0ங்கிறது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து 1/3 அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ ரெண்டாவது ரோ வந்து ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறம் ரோ ஃபில் பண்ணணும். ரோ ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிவட்டல் காலம் எலமெண்ட் வந்து 4, பிவட்டல் எலமெண்ட் வந்து 3. அப்போ 4/3 அப்படிங்கிறது வந்து இந்த ரோ முழுக்க காமன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பழைய வேல்யூஸ் வந்து என்னது இருந்துச்சு அப்படின்னா 4 3 4 -1 1 0 அப்படின்ட்டு இருந்துச்சு. இந்த ரோ முழுக்க என்னது காமன் சொல்லியிருக்கிறோன்னா வந்து 4/3ங்கிறது வந்து காமன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். அப்போ -4/3 இன்ட்டுன்னு போடணும். ஸோ 4/3 இன்ட்டுன்னு போட்டோம் அப்படின்னா பிவட்டல் ரோவில் வந்து இருக்கக்கூடியது வந்து ரெண்டாவது ரோ பிவட்டல் ரோ. அதில் வந்து 1 1 3 1 0 1 இருக்குது. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 4 - 4/3 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 12 - 4 வந்து 8/3ன்னு வரும். இதுலேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 9 - 4 வந்து 5/3 அப்படின்ட்டு வரும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 - 4 வந்து 0. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா வந்து -3 - 4 வந்து -7/3ன்னு வரும். இது 1 - 0 வந்து 1, 0 - 4/3 -4/3. அப்போது ரெண்டாவது டேபிளில் ரோ வந்து 8/3 5/3 0 -7/3 1 -4/3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஏற்கனவே ரெண்டாவது ரோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இப்போ கால்குலேஷன் போட்டுடலாம். ரெண்டாவது ரோ முழுக்க நம்ம வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா ரோவில் வந்து இங்கே 0 தான் இருக்குது. ரெண்டாவது ரோ முழுக்க 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6/3 6/3 வந்து 2 2 வந்துடும். 6/6 6 × 1 வந்து 6, 6/3 வந்து 2, 6 × 0 0, 6/3 வந்து 2 அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் இசட்ஜே மைனஸ் சிஜே பார்க்கணும். ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜேக்கு கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? 2 - 3 வந்து -1, 6 - 6 வந்து 0, 2 + 4 வந்து 6 அப்படின்ட்டு கிடைக்கும். 0 2. ஸோ இப்போ இதில் வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வந்து -1. ஸோ -1 தான் வந்து அடுத்த டேபிளுக்கு என்டரிங் காலம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ என்டரிங் காலம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லீவிங் ரோ வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ லீவிங் ரோ பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுவோமா? 8/3/5/3 போட்டோன்னா 8/5. இது வந்து 1 பாயிண்டில் வரும். 1/3/1/3 போட்டோன்னா 1ன்னு வரும். அப்போ இதில் சின்னது வந்து 1. அப்போ நமக்கு என்னவாகும்னா W2 அப்படிங்கிற இந்த ரோ வெளியில் போய் W1ங்கிற இந்த காலம் வந்து என்ட்ரி ஆகும். இதனோட இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடியது 1/3. ஸோ 1/3 தான் வந்து நம்ம பிவட்டல் எலமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம்.
ஸோ பிவட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த டேபிள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா S1 அப்படியே இருக்கும், W2 தான் வெளியில் போய் W3 வந்து என்ட்ரி ஆகுது. இதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. அப்புறம் ZJ போடணும், ZJ மைனஸ் CJ போடணும். அதுக்கப்புறம் காலம் வைஸில் W1 W2 W3 S1 S2 எல்லாம் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து 1/3 வச்சு இந்த ரெண்டாவது ரோ முழுக்க டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் 1 1 அப்படின்ட்டு ஆகும். இது வந்து 3 1 1 3, இதுவும் வந்து 1, இது 0, இது வந்து 1 1 1 3 1 0 1 அப்படின்ட்டு வரும் ரெண்டாவது ரோ. 1 1 3 1 0 1 ரெண்டாவது ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் மொதல் ரோக்கு கேல்குலேஷன் பார்க்கணும். ஸோ மொதல் ரோக்கு கேல்குலேஷன் பிவட்டல் காலமில் இருக்கக்கூடியது 5/3, பிவட்டல் எலமெண்ட் வந்து 1/3 டிவைட் பண்ணால் 5ன்னு வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டாவது ரோவை வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு மொதல் ரோலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 8/3 மைனஸ் 5/3ன்னு போட்டோன்னா 3/3 வந்து 1, 5/3 மைனஸ் 5/3ங்கிறது வந்து 0. இது வந்து 0 மைனஸ் 5/3 வந்து மைனஸ் 5/3 அப்படின்ட்டு வரும். அப்போது 1 0 மைனஸ் 5/3 அப்படின்ட்டு இருக்குது. ஏற்கனவே 1 0 மைனஸ் 5/3 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 5/3 ப்ளஸ் 7/3ங்கிறது வந்து மைனஸ் 2/3 அப்படின்ட்டு வருமா? மைனஸ் 2/3. இது 1 இன்ட்டு 0 வந்து 1, 1 மைனஸ் 0 வந்து 1. இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 5/3 மைனஸ் 4/3 வந்து 1/3 அப்படின்ட்டு வரும். இது மைனஸ் 2/3, இது வந்து 1/3 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு ரோவை வந்து அந்த வேல்யூ வச்சு ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் தான். ஸோ இந்த 3ஐ வச்சு இந்த ரோ முழுக்க நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 3ஐ வச்சு இந்த ரோ முழுக்க மல்டிபிள் பண்ணும்போது 3 3 9 3 0 3 அப்படின்ட்டு வருது. ஸோ கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0 3 7 0 3 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இதில் எல்லாமே வந்து பாசிட்டிவ், அதனால ஆப்டிமாலிட்டி வந்து ரீச்டு. ஸோ ஆப்டிமாலிட்டி ரீச்டுனா ஆப்டிமல் சொல்யூஷன் எழுதணும். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷனுங்கிறது வந்து W1க்கு வந்து 1ன்னு வரும், W2வும் W3யும் இல்லை, அதனால அதுக்கு வேல்யூ 0. மேக்ஸ் இசட்டுங்கிறது வந்து 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ W1 = 1 வித் மேக்ஸ் இசட் = 3 அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன். ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா யூஸிங் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சால்வ் மினிமம் இசட் = -3x1 minus x2 subject to the constraint x1 plus x2 greater than or equal to 1, x1 plus 3x2 greater than or equal to 2 with x1 x2 greater than or equal to 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ப்ராப்ளம் வந்து minimum z is equal to -3x1 minus x2 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கன்ஸ்ட்ரைன்ட் என்னதுன்னா x1 plus x2 greater than or equal to 1, x1 plus 3x2 greater than or equal to 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. with x1 x2 greater than or equal to 0 அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து கொடுத்துருக்குற கன்ஸ்ட்ரெயின்ட்டாக மினிமம் இசட் ஈக்குவல் டு -3x1 minus x2 சப்ஜெக்ட் டு x1 plus x2 greater than or equal to 1, x1 plus 3x2 greater than or equal to 2ன்னு இருக்குது. ஸோ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் வந்து மினிமம் ரெண்டுமே வந்து கிரேட்டர் than or equal to கன்ஸ்ட்ரெயின்ட்டு. ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம டியூவல் எழுதிடலாம். ஸோ டியூவல் எழுதும் போது என்ன வரும்? மினிமம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ மேக்ஸ் இசட் பார்த்தோம் அப்படின்னா வந்து W1 + 2W2ன்னு எழுதுவோமா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ளதை வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைன்ட் எப்படி வரும்? x1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து W1 + W2, x2ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா W1 + 3W2ன்னு வரும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிறது வந்து -3யும் -1ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ரெண்டுமே கிரேட்டர் than or equal to கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறதுனால இங்கே வந்து நம்ம less than or equal to அப்படின்ட்டு போடுவோம். இதுதான் வந்து required dual of the given LPP.
ஆனால் இந்த டியூவலில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் எப்போவுமே இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் தான் வந்து இருக்கணும். அதனால நம்ம என்ன செய்வோம்னா இந்த ஈக்குவேஷனை வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் -w1 -w2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னும் -w1 -3w2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு +1 அப்படின்னு வரும். அப்போ இதுதான் வந்து ரிக்வயர்ட் டியூவல். ஸோ டியூவல் இன்னொரு தடவை எழுதி கட்டவா? மேக்ஸ் இசட் ஈக்குவல் டு என்னது இருந்துச்சு, w1 + 2w2 சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் வந்து -w1 -w2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னும் -w1 -3w2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டியூவலுக்கு ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எழுதணுன்னா என்ன வரும்? -w1 -w2 -s1 + a1 = 3 அப்படின்ட்டு வரும். -w1 -3w2 -s2 + a2 = 1 அப்படின்ட்டு வரும். ஸோ s1 s2ங்கிற சர்ப்ளஸ் வேரியபிள் இருக்குது, a1 a2ங்கிற ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, w1 w2 w3ங்கிற கிவன் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக நமக்கு 7 காலம் வந்து டேபிளில் வந்து வரணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம டேபிள் போட்டோம் அப்படின்னா இதை மாதிரி வந்து இருக்கும். உங்களுக்கு w1 w2 s1 s2 a1 a2 அப்படின்ட்டு இவ்வளோ காலம்ஸ் வந்து வரும். ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, அதனால a1 a2ங்கிறது தான் வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து -m. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து -w1 -w2 ரைட் ஹேண்ட் சைடில் 3ன்னு இருந்தது. ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து -w1 -3w2 ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 1ன்னு இருந்தது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரையில் -s1 + a1, ரெண்டாவது ஈக்குவேஷனை பொறுத்த வரையில் -s2 + a2. ஸோ இதை வச்சுட்டு இப்படி எழுதியாச்சு. இப்போ இசட்ஜேங்கிற ரோ கண்டுபிடிக்கணும். ஸோ இசட்ஜே என்ன செய்யணும்? இது ரெண்டுத்தையும் எம்மால் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 3 + 1 4ங்கிறதுனால -4m, -1 -2 -1 வந்து -2, இதை -mஆல் மல்டிபிள் பண்ணால் +2m, அதுக்கப்புறம் -4m -mஆல் மல்டிபிள் பண்ணால் +4m, இது வந்து +m அப்படின்ட்டு ஆகும். அடுத்ததும் +m, அதுக்கு அடுத்த ரெண்டும் -m. ஸோ இப்போ கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கீழே இருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 2m - 1 4m - 2 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து m 0 0. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவில் வந்துடுது. ஸோ எல்லாமே பாசிட்டிவில் வந்ததுனால நெகட்டிவ் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால ஆப்டிமாலிட்டி வந்து நம்ம ரீச்டு அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ ஆப்டிமாலிட்டி ரீச் ஆனாலும் வந்து இந்த சைடு வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து அப்படியே வந்து இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து அப்படியே இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷனே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையில் நோ சொல்யூஷன். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ 19ல் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த ப்ராப்ளமை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? யூஸ் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் மேக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2x1 + 3x3 சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 2x1 - x2 + x3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3, x1 - x2 + x3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வித் x1 x2 x3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்குற கொஸ்டினை எழுதிடலாம். மேக்ஸ் இசட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து 2x1 + 3x3 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 2x1 - x2 + x3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் x1 - x2 + x3 greater than or equal to 2 அப்படின்ட்டு இருக்குது. with x1 x2 x3 greater than or equal to 0. நமக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியும்னா ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமில் இருந்தால் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கணும். ஃபங்க்ஷன் வந்து மினிமமில் இருந்தால் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கணும்னு தெரியும். பட் இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமில் இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவில் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம முதல்ல மாற்றணும்.
அப்போ மாற்றுறதுக்கு என்ன செய்வோம், கன்ஸ்ட்ரெயின்ட்டை மாற்றணும் அப்படின்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ -2x1 + x2 - x3 less than or equal to -3 அப்படின்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எழுதிக்கலாம். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து -x1 + x2 - x3 less than or equal to -2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து கிவன் எல்பிபி. ஸோ இப்போ இந்த கிவன் எல்பிபிக்கு தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து டியூவல் வந்து எழுதணும். ஸோ எல்பிபியை நான் முதல்ல மறுபடியும் எழுதிக்கிறேன். மேக்ஸ் z இஸ் ஈக்குவல் டு 2x1 + 3x3 சப்ஜெக்ட் டு நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்னது இருந்ததுன்னா -2x1 + x2 - x3 less than or equal to -3 அப்படின்னும் -x1 + x2 - x3 less than or equal to -2 அப்படின்னும் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு டியூவல் எழுதணும் அப்படின்னா மினிமம் இசட் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடியது -3யும் -2வும், அப்போ -3w1 -2w2 அப்படின்ட்டு வரும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா -2w1 -w2, x2 கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து w1 + w2வா, x3 கோஎஃபிஷியன்ட் வந்து -w1 -w2 அப்படின்ட்டு. ஸோ மேலே வந்து ஃபுல்லாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம ஃபுல்லாக என்ன செஞ்சிடலான்னா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத வந்து போட்டுடலாம். அதை மாதிரி இங்கே மேக்ஸ் இசட்டில் 2x1 + 3x3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ 2x1 3x3ங்கிறதுனால x2 கோஎஃபிஷியன்ட்டே இல்லை, அப்போ இங்கே வந்து 0 அப்படின்ட்டு போட்டுருவோம். அப்போ இதுதான் வந்து டியூவல் ஆஃப் த கிவன் எல்பிபி. ஸோ இந்த டியூவலுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எழுதணுன்னா என்னது வரும், -2w1 -w2 -s1 + a1 = 2 அப்படின்ட்டு வரும். w1 + w2 -s2 + a2 = 0 அப்படின்ட்டு வரும். -w1 -w2 -s3 + a3 = 3 அப்படின்ட்டு வரும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி. ஓகேவா, சரி. ஸோ இந்த ஸ்டாண்டர்டு ஃபார்ம் வச்சுட்டு நம்ம டேபிள் போடணும். ஸோ டேபிளில் என்னெல்லாம் வரும், w1 w2 s1 s2 s3 a1 a2 a3, அப்போது மொத்தம் 8 காலம் வந்து வரணும். ஸோ அந்த 8 காலம் தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா இந்த டேபிளில் வந்து போட்டிருப்போம், w1 w2 s1 s2 s3 a1 a2 a3 அப்படின்ட்டு. ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கே 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. 3 ஈக்குவேஷன்ஸ்லேயுமே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஏ தான் வரும், இங்கே வந்து எம் அதனோட கோஎஃபிஷியன்ட் போட்டுக்கிடுவோம். ஸோ டேபிள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஃபில் பண்ணிவிட்டு இசட்ஜே கண்டுபிடிங்க. இசட்ஜே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இசட்ஜே - சிஜே பாருங்கள். ஸோ இசட்ஜே - சிஜே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவில் வருது. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவில் வந்துடுறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஆப்டிமாலிட்டி வந்து ரீச்டு அப்படின்ட்டு சொல்லிடலாம். தோ இங்கே வந்து நமக்கு வந்து -1 இருந்தாலும் இந்த காலமை வந்து நம்மளால் என்ட்ரி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த 2 இடத்துல 0 இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. இது 3யுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ இந்த காலமை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த காலமை விட்டுட்டு மிச்ச காலம்ஸ் பார்த்தோன்னா எம் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால ஆப்டிமாலிட்டி வந்து ரீச்டு. ஸோ ஆப்டிமாலிட்டி ரீச் ஆனாலும் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து டேபிள்லேயே தான் வந்து இருக்குது. அதனால இந்த எல்பிபிக்கு வந்து சொல்யூஷனே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா, தேர்ஃபோர் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து இந்த ப்ராப்ளமோடு நமக்கு இந்த செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும். ரெண்டாவது யூனிட்டில் அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமல் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ப்ரைமலை வச்சுக்கிட்டு டியூவல் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் டியூவல் எழுதுனதுக்கப்புறம் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் தான் வந்து இந்த யூனிட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கும். இதில் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது ஒன்று தான். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து மினிமமாக இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவில் இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவில் இருக்கணும். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருந்தால் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவில் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை மாற்றணும். மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டியூவல் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஓகேவா,
ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். தேர்ட் யூனிட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.